வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 22, 1983. டைம் அப்ப கரெக்டா இரவு 7 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவே மயான அமைதியா இருக்கிற அந்த தெருவுல கண்ணு கூசுற அளவுக்கு பளிச்சுன்னு ஹெட்லைட்டோட கார் ஒண்ணு மெல்லமா வர ஆரம்பிக்குது. அப்படி வந்துட்டு இருந்த அந்த கார் ஒரு பெரிய பங்களாக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த கார் வந்து நின்னதுக்கு அப்புறமா அந்த காருக்குள்ள இருக்கிற அந்த நபர் அந்த காருடைய ஹாரனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த நபர் என்ன எதிர்பார்த்து அந்த ஹாரனை அடிச்சாரு அப்படின்னு தெரியல. ஆனா அவரு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரெஸ்பான்ஸ் அவருக்கு அங்க கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த காருடைய ஹாரன் சத்தம் கேட்ட அடுத்த நொடி 2 மர்ம நபர்கள் அந்த காரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணுல கொலைவெறியோட ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அந்த காருக்குள்ள இருக்கிற நபருக்கு ஒரு நிமிஷம் அவருடைய இதய துடிப்பே நின்னு போகுது. சுத்தி இருக்கிற அந்த இடம் முழுவதுமே ரொம்பவே இருட்டாகவும் அந்த அளவுக்கு ரொம்பவே வெளிச்சம் இல்லாதனாலையும் அப்படி ஓடி வந்துட்டு இருக்கிற அந்த 2 பேருடைய முகத்தை சரியா பார்க்க முடியல. ஆனா அவனுக்கு அப்படி கிட்ட வர தன்னுடைய காருடைய ஹெட்லைட் வெளிச்சத்துல ஒரே ஒருத்தனுடைய முகம் மட்டும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு முகமா இருந்துச்சு. சோ அந்த 2 மர்ம நபர்ல ஒரு நபர் யாரு அப்படிங்கறத காருக்குள் உட்கார்ந்துட்டு இருந்த இந்த நபர் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அதே சமயத்துல தன்னுடைய காருடைய ஹெட்லைட் வெளிச்சத்துல அந்த 2 பேர்ல ஒரு நபர் கையில ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு தன்னை நோக்கி ஓடி வர்றத பார்த்த உடனே அதை பார்த்துட்டு இருந்த காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த நபர் கொஞ்சம் சுதாரிக்கிறாரு. ஆனா அப்படி அவர் சுதாரிச்ச அந்த நொடியே அவருடைய கண்கள் கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆகுது. தன்னுடைய உடம்புல எந்த ஒரு வலியுமே உணர முடியல. இன்ஃபேக்ட் அந்த 2 நபர்களுடைய ஒரு சுண்டு விரல் கூட அவர் மேல படல. ஆனா இப்ப காருக்குள்ள இருந்த இந்த நபர் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தனக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத அவரால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. சோ காருக்குள்ள இருந்த அந்த நபர் யாரு, அவருக்கு என்னதான் ஆச்சு, துரத்திட்டு வந்த அந்த 2 மர்ம நபர்கள் யாரு, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிக்கும் போது உங்களால கொஞ்சம் கூட இதை நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்படியான ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது டிசம்பர் 10, 1983. உத்தரப்பிரதேசல தாஜ்மஹாலை ஏந்திட்டு இருக்கிற ஆக்ராக்கு 9 மைல்ஸ் தள்ளி இருக்கிற BADH, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல, பத் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அன்றைய தினம் ஒரு பச்சிலம் ஆண் குழந்தையுடைய அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இந்த குழந்தைக்கு டோரன் சிங் அப்படின்னு பெயரும் வைக்கப்படுது. ஆரம்பத்திலிருந்தே டோரன் சிங்க வீட்டுல இருந்த எல்லாருமே டிட்டு அப்படின்னு தான் செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னதான் 3 பெண் குழந்தைகள் 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு 6 குழந்தைகளை பெத்தெடுத்திருந்தாலுமே இப்ப 7ஆவதா பிறந்த குழந்தையுமே பெருசா காசு பணம் இல்ல அப்படின்னாலும் அளவில்லாத பாசத்தோடையும் அன்போடையும் தான் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. காலங்கள் அப்படியே நகர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த குழந்தைக்கு 1.5 வயசும் ஆகுது. 1.5 வயசான டிட்டு அவன் கூட பிறந்தவங்க மாதிரி இல்லாம ரொம்பவே சீக்கிரமா 1.5 வயசு இருக்கும் பொழுதே அவனுடைய மழலை பேச்சுல பேச ஆரம்பிக்கிறான். இத பார்த்த டிட்டுவுடைய அம்மா ஆச்சரியத்துல மூழ்கி போறாங்க. டிட்டு ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாகவும் தன்னுடைய கண்கள்ல ஏதோ ஒரு விதமான தேடுதலோட தான் வளர ஆரம்பிக்கிறான். அப்ப டிட்டுக்கு 4 வயசு இருக்கும் பொழுது ஒரு நாள் டிட்டுவுடைய அம்மா மும்முரமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக
டிட்டுவுடைய பேரை சொல்லி கத்தி கூப்பிடும் போதும் டிட்டுவோ அதை கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். ஆனா தொடர்ந்து டிட்டுவுடைய அம்மா டிட்டு டிட்டு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல தன்னுடைய அம்மா கிட்ட கோவமா ஓடி போனவன், என்னுடைய பெயர் டிட்டுவும் இல்ல டோரன்சிங்கும் இல்ல, என்னுடைய பெயர் சுரேஷ் வர்மா, இனிமேல் என்ன அந்த பெயரை வச்சுதான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட டிட்டுவுடைய அம்மாக்கு எதுவுமே புரியல. டிட்டு ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அந்த குடும்பம் முழுவதுமே டிட்டு மேல அளவில்லாத அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தாலும் டிட்டுவோ அவனுடைய அம்மா அப்பா அப்படின்னு எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கான். என்னதான் அவன் 4 வயசு குட்டி பையனா இருந்தாலும் அவன் பேசுற விதம் எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்டா ரொம்ப பெரிய ஆளு மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை பாசமா பார்த்துக்கிட்ட அம்மா அப்பாவையே தூற்றி பேச ஆரம்பிச்சிருக்கான். அவங்கள பார்த்து, நீங்க ஒன்னும் என்னுடைய அம்மா அப்பா கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஏழை கிடையாது அப்படின்னும் அந்த குடும்பத்துடைய வறுமையான சூழ்நிலையை கேலி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருந்த யாருக்குமே எதுவுமே புரியல. ஆனா அவன் செய்யற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வினோதமா கிரீப்பியா இருந்ததை நோட் பண்ண அந்த குடும்பம் இப்ப அவங்க கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிட்டு, இது என்னுடைய ஊர் கிடையாது, இது என்னுடைய வீடே இல்ல, என்னுடைய வீடு பெரிய பங்களா மாதிரி இருக்கும், இங்கிருந்து 9 மைல் தள்ளி இருக்கிற ஆக்ரா தான் என்னுடைய சொந்த ஊரு, அங்க என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அண்ணன், என்னுடைய மனைவி மற்றும் 2 பசங்க அப்படின்னு எங்களுடைய குடும்பமே ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு அவங்களுடைய பெயர்கள் முதல் கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஆக்ரால என்னுடைய பெயர்லயே எனக்கு சொந்தமான ஒரு ரேடியோ கடை ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கான். சோ டிட்டு சொன்ன மாதிரியே அங்க ரேடியோ கடை இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக டிட்டுவை கூப்பிட்டு அவனுடைய அண்ணன் அங்க போயிருக்காரு. அப்படி போய் பார்த்து அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துச்சு. அவன் சொன்ன இடத்துலயே அவன் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கடை இருந்திருக்கு. அந்த கடையுடைய பெயர் சுரேஷ் ரேடியோஸ். இப்ப அடுத்த நொடியே டிட்டுவுடைய அண்ணன் டிட்டு கிட்ட, நீ தான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த கடையுடைய பெயரை நீ கரெக்டா சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு டிட்டுவோ ரொம்பவே சாதாரணமா, என்னுடைய கடை எதுன்னு எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், அது மட்டும் இல்லாம நான் இந்த கடையில தான் நிறைய ஸ்மக்லிங் பிசினஸ் உடைய டீல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே கூலா ஆன்சர் பண்ணிருக்கான். அப்ப டிட்டுவுடைய அண்ணன் அந்த கடைக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெண்மணியை தவிர வேற யாருமே இல்ல. பார்த்த உடனே தெரியுது அந்த பெண்மணி ஒரு விடோ அப்படிங்கிறது, அதாவது கணவனை இழந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறது. அப்படி அங்க பார்த்த அந்த பெண்மணி கிட்ட டிட்டுவுடைய அண்ணா, இந்த கடையுடைய ஓனர் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், சுரேஷ் இருந்தா கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணியும், சுரேஷ் என்னுடைய கணவர் தான், ஆனா அவரை இப்ப பார்க்க முடியாது, ஏன்னா அவர் இறந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டிட்டுவுடைய அண்ணாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. பிகாஸ் அப்ப டிட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒண்ணு விடாம சுரேஷுடைய ஒய்ஃபான உமா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே சுரேஷுடைய மனைவியான உமா, சுரேஷுடைய அம்மா அப்பா 3 அண்ணன்கள் அப்படின்னு மொத்த குடும்பமுமே டிட்டுவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த சுரேஷுடைய அம்மா டிட்டு பண்ற சில விஷயங்களை பார்த்துட்டு, அது அச்சசலா சுரேஷ் சின்ன குழந்தையில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் பண்ணானோ அதே மாதிரி இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க. மேலும் அவங்க குடும்பத்தை பத்தின யாருக்குமே தெரியாத பல விஷயங்களையும், சுரேஷுடைய ரேடியோ கடை 5 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும், இப்ப என்னவெல்லாம் மாற்றம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் டிட்டு சொல்றான். அப்பதான் சுரேஷுடைய ஃபேமிலி அப்படின்னா உன்னுடைய பசங்களை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போய் இதுல உன்னுடைய பசங்க யாரு அப்படின்னு அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிட்டு கிட்டத்தட்ட 10-20 பசங்களுக்கு மத்தியில கரெக்டா சுரேஷுடைய அந்த 2 பசங்களையும் போய் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து, இதுதான் என்னுடைய பசங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இத்தனை விஷயங்களையுமே அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தோடையும் ஒருவித ஆச்சரியத்தோடையும் பார்த்துட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு ஒருவேளை உண்மையாவே டிட்டு தான் சுரேஷுடைய மறுபிறவியா அப்படின்னு அவங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. அப்பதான் சுரேஷுடைய மனைவியான உமாக்கு ஒரு யோசனை வருது. இந்த சின்ன பையன் உண்மையாவே ஒருவேளை நம்மளுடைய கணவருடைய மறுபிறவி தான் அப்படின்னா கண்டிப்பா இறந்து போன என்னுடைய கணவனுக்கு நீதியை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் சுரேஷை பத்தியும் அவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் இவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் இருக்கும்போது அவரை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு கூடவா ஞாபகம் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எஸ், உமாவுடைய கணவரான சுரேஷ் வர்மா இயற்கை முறையில சாகல. சுரேஷ் வர்மா மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போன ஒரு நபர். ஸோ
உமா இப்ப உடனடியா நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் ஆல்ரெடி சுரேஷுடைய கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல இதை கேட்டு நம்பாத போலீஸ் அதுக்கப்புறமா அவங்க சைட்ல இருந்து டிட்டு கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எவிடன்சஸ் மட்டுமே நம்புற அந்த போலீஸ் டீமுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு அவங்களே சந்தேகப்படுற அளவுக்கு தான் டிட்டு சொல்ற பதில் எல்லாமே இருந்துச்சு. அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு செக் பாயிண்ட வைக்கிறாங்க. சரி, இந்த பையனுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கொலை நடந்த அந்த நாள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு மொத்த கிரைம் சீனையுமே டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. அதுக்கு டிட்டுவும் தனக்கு அதாவது சுரேஷ் வர்மாக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுவதுமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி டிட்டு போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். அன்னைக்கு ஒரு சாயங்கால நேரம் இருக்கும். என்னுடைய ரேடியோ கடையில வேலை எல்லாமே முடிச்சுட்டு என்னுடைய கார்ல வீட்டுக்கு கிளம்பி போனேன். நான் அப்படி வீட்டுக்கு போறப்பவே இருட்டிருச்சு. வீட்டுக்கு முன்னாடி போனதுமே வீட்டுக்குள்ள இருக்கிற என்னுடைய மனைவி கேட்டை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய கார்ல உட்காந்துட்டே காருடைய ஹாரனை அடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் அப்படி ஹாரன் அடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தூரத்திலிருந்து என்னை நோக்கி ஓடி வர்றத நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. இன்னுமே என்னுடைய மனைவி கேட்டை திறக்காததால அந்த ஒரு பதட்டத்துல ஹாரனை இன்னுமே வேகமா அடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த 2 நபர்கள் என்னுடைய காருக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டாங்க. அப்படி வந்த அவனுக்கு 2 பேர்ல ஒருத்தன் என்னை பார்த்து அவனுடைய கையை தூக்குனான். அப்படி கையை தூக்குனப்ப அவனுடைய கையில நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆனா அடுத்த நொடி நான் ஒரு மயக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உங்களுக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், நம்மளுடைய இன்ட்ரோல சொன்ன அதே விஷயங்கள் தான். அந்த ஒரு இன்சிடென்ட்ல அந்த காருக்குள்ள இருந்த அந்த நபர் வேற யாரும் இல்ல, சுரேஷ் வர்மா தான். நம்ம வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த இன்சிடென்ட்டுக்கும் டிட்டுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, ஆனா சுரேஷ் எப்படி இறந்து போனா அப்படிங்கறதுல ஒரு தெளிவே இல்லையே. அந்த 2 பேர் சுரேஷை எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லையே அப்படின்னு கேட்டா, போலீஸ்க்கு சுரேஷ் எப்படி கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற அட்டாப்சி ரிப்போர்ட் அவங்களுடைய கையில வச்சிருந்தாலுமே டிட்டுவுடைய வாயிலிருந்து அதை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிட்டு கிட்ட அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த டேட் வரைக்குமே சுரேஷ் கேஸ் க்ளோஸ் ஆகாம இருந்ததால சுரேஷுடைய காஸ் ஆஃப் டெத் எப்படி கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சீக்ரெட்டா தான் வச்சிருந்தாங்க. இப்ப அன்னைக்கு அந்த 2 பேருமே உன்னை எப்படி கொலை பண்ணாங்க, அவனுங்களுடைய கையில ஏதோ வச்சிருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டிட்டு, அன்னைக்கு அந்த 2 பேருமே என்னுடைய காரை பார்த்து ஓடி வரும்போது அதுல ஒருத்தன் என்னை நோக்கி அவனுடைய கையை தூக்குனப்ப என் காருடைய ஹெட்லைட் வெளிச்சத்துல அவன் கையில என்ன வச்சிருந்தான் அப்படிங்கறத நான் பார்த்தேன். அதை பார்த்தப்ப என்னுடைய இதயமே நிக்கிற மாதிரி ஆயிருச்சு. அப்படி அவனுடைய கையில வச்சிருந்த அந்த பொருள் ஒரு கன். கேஸ் ஃபைல்ல இருக்கிற மொத்த கிரைம் சீனையும் சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் பண்ணாம அவனுடைய வாக்குமூலத்தை சொல்லி முடிச்ச டிட்டுவை பார்த்த போலீஸ் தலை சுத்தி போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப டிட்டு போலீஸ் கிட்ட தன்னுடைய ரைட் சைடு காதுக்கு மேல இருக்கிற தலைப்பகுதியை காமிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி டிட்டு காமிச்ச அந்த இடத்தை பார்க்கும்போது சின்னதா ஒரு தழும்பு மாதிரி ஒரு பர்த் மார்க் ஒண்ணு அங்க இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாக்டா டிட்டுவுடைய லெஃப்ட் சைடு தலைப்பகுதியிலையும் ஒரு சின்ன பர்த் மார்க் ஒண்ணு இருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே, அப்படி டிட்டுவுடைய தலையில எக்ஸாக்டா அந்த தழும்பு இருக்கிற பகுதியில தான் சுரேஷுடைய வலது தலைப்பகுதி வழியா புல்லட் பாஞ்சு அவருடைய இடது பக்க தலை வழியா வெளியே வந்திருந்துச்சு. சுரேஷுக்கு அவருடைய தலையை தொலைச்ச அந்த புல்லட்டுடைய தழும்பு தான் இப்ப சுரேஷுடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற டிட்டுவுடைய பர்த் மார்க்கா வந்திருந்துச்சு. பட் போலீஸ் நினைச்ச மாதிரி டிட்டுவுடைய வாக்குமூலம் இதோடெல்லாம் முடியல. கிட்டத்தட்ட 5 வருடங்களா க்ளோஸ் ஆகாம இருந்த ஒரு கேஸ் சம்பவம் நடந்து 3 மாதங்கள் கழிச்சு பிறந்த இந்த கேஸுக்கு கடுகளவு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு சின்ன பையன் இப்ப அவன் சொல்ல போற அந்த வாக்குமூலத்தால தான் இந்த கேஸே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. பிகாஸ் ஒரு கண்ணால தான் சுரேஷுடைய உயிர் போச்சு அப்படின்னு மட்டும் சொல்லாம தன்னை கொலை பண்ண, அதாவது செத்து போன சுரேஷே மறுபிறவி எடுத்து தன்னை யாரு கொலை பண்ணது அப்படின்னு சொல்றாரு. அப்படி டிட்டு சொன்ன அந்த நபர் யாரு அப்படின்னா, ஆக்ரால ஒரு பெரிய பிசினஸ்மேனா இருக்கக்கூடிய சீதிக் ஜொஹாதீன் அப்படின்னு சொல்றான்.
இப்ப டிட்டு சொன்ன மாதிரியே அந்த நபரையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே போல அந்த நபருக்கு எதிராக பல ஆதாரங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலா சீதிக் ஜொஹாதீனும் சுரேஷை கொலை பண்ணது தான் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிருக்கான். இந்த கேஸ் எந்த ஒரு குழப்பங்களும் மர்மங்களும் இல்லாத வெளிப்படையான ஒரு ரீஇன்கார்னேஷன் கேஸா, அதாவது மறுபிறவிக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் ஸ்டடியா இந்த கேஸ் இப்பவும் இருந்துட்டு வருது. டிட்டுவுடைய கடந்த கால வாழ்க்கை, அதாவது சுரேஷா வாழ்ந்த அந்த வாழ்க்கையுடைய நினைவுகளும் ஒரு சாதாரணமான குழந்தையுடைய மனநிலைமையும், இது ரெண்டுமே கலந்ததால தான் டிட்டு அவனுடைய சின்ன வயசுலயே இந்த அளவுக்கான ஒரு எமோஷனல் அவுட்கம் கொடுத்திருக்கான் அப்படின்னு இந்த கேஸ நல்லா கூர்ந்து ஆய்வு செஞ்ச டெல்லி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்க டாக்டர் NK சாத்தா சொல்லியிருக்காரு. 2024 அதாவது கரண்டா இப்ப டிட்டு எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, 40 வயதான டிட்டு தன்னுடைய PhD படிப்பை முடிச்சுட்டு பனாரஸ்ல இருக்கிற ஹிந்து யூனிவர்சிட்டியில நேச்சுரோபதி அண்ட் யோகா செக்டர்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் தன்னுடைய மனைவி மற்றும் ஒரு பையனோட சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அவருடைய கடந்த கால பணக்கார ஸ்மக்லிங் வாழ்க்கையை விட ரொம்பவே அமைதியான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் டோரன் சிங் வாழ்ந்துட்டு வராரு. இத நான் சொல்லல, டாக்டர் டோரன் சிங்கே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல, அவருடைய எக்ஸ் பக்கத்துல அவருடைய முதல் பதிவா சொல்லியிருக்காரு. சோ டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுரேஷ் வர்மாவுடைய மறுபிறவி தான் டிட்டுவா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.